வணக்க நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கம். சிவாய பகவான். ராசி கட்டத்தில் 12 கட்டம் இருக்குது. இந்த 12 கட்டத்தை 3 பாகமாக பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறான். 3 பாகத்தில் மேசமண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம், 3 மண்டலங்கள் பிடிச்சிருக்காங்க. இந்த 3 மண்டலத்துக்கு மேச மண்டலத்துக்கு கேது, சந்திரன், குரு, அவங்க 3 பேரும் அதிபதி. சிம்ம மண்டலத்துக்கு சுக்கிரன், செவ்வாய், சனி. சிம்ம மண்டலம். தனுசு மண்டலத்துக்கு சூரியன், ராகு, புதன். இதனில் ராகு கேது புது இருக்காங்க. இதில் மேச மண்டலத்துக்கு அதிபதி கேது, சந்திரன், குரு. சரி, இப்போ இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது ராசி மட்டத்தில் இதை பஞ்சபூதங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நெருப்பு ராசிக்கு தனம், மேசம், தனுசு, மேசம், சிம்மம், இந்த 3 நெருப்பு ராசி. நீர் ராசி கடகம், விருச்சிகம், மீனம், கடகராசி. பாருங்கள், அந்த 12 கட்டத்தில் 3 இதாக பிரிச்சுட்டாங்க. இதில் நீர் ராசி தனுசு, மேசம், சிம்மம். நீர் ராசி கடகம், விருச்சிகம், மிதுனம். காற்று ராசி மிதுனம், துலாம், கும்பம், காற்று ராசி. நில ராசி ரிஷபம், கன்னி, மகரம். இது 4. இது ஆகாயம், நமச்சிவாய. அது ஆகாயத்து அந்த இது பஞ்சபூதங்களில் இது 4 இதுக்கு தான். இது 5 ஆகாயம். அப்போ இது 3, இது 4. அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் 3 கிரகங்கள் இருக்குது. இதில் இப்போ நிலத்துக்கு ஒரு பட்சி, நீருக்கு ஒரு பட்சி. நீருக்கு காகத்துக்கு 2 தன்மை உண்டு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீருக்கு ஆந்தைக்கு 2 தன்மை உண்டு. அதே மாதிரி காற்று ராசிக்கு 1 தான். காற்றுக்கு கோழி மட்டும்தான். காற்றுக்கு கோழி தான். அதே மாதிரி நிலத்துக்கு 1. அப்போ இந்த நீர் ராசிக்கு நீருக்கு 2. இப்போ பஞ்சபூதங்கள் ஆகி போச்சா? இப்போ நட்சத்திரங்கள் இருக்குது. நட்சத்திரங்கள் 27 இருக்குது. 27ல் இதை 5 பஞ்சபட்சிக்கு 5 இதாக பிரிக்கணும். 5 இதாக பிரிக்கும்போது என்ன வேணும்? தனுசு, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகதிஷம். இது வள்ளுவருக்கு வந்துடும். வள்ளுவருக்கு யாருக்கு அதிபதி? குரு வர்றார். இப்போ வள்ளுவரில் பரணியில் 3வது பாகத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு என்ன பட்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு குரு யார்? குரு. ஆனால் பட்சி 5 நட்சத்திரம். இந்த 5 நட்சத்திரத்துக்குள்ள 5 பாகத்துக்குள்ளது அதிபதி யாருன்னா குரு தான் வர்றாரு. ரைட்டா? சரி, அடுத்து திருவாதிரை. சுவாதிரை, புனர்பூசம், பூசம், மகம், அனுசம். இந்த 5 இதுக்கு வரும். உத்திரம், அஸ்தம், உத்திரம், அனுசம், கேட்டயம், மூலம், புராடம், உத்திராடம்.
இந்த இந்த 27 நட்சத்திரத்தை 5 இதாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு 5, ஆந்தைக்கு 2 வரும், மயிலுக்கு 2 வரும். 6 6, இதுக்கு 5 5 15, இது ஒரு 12, 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் எந்த ராசி இப்போ காகம் சூரியன் கிழக்கு இருக்குந்தா காகம் கிழக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்போ குரு வடக்கு இருக்காருன்னா இப்போ குரு உள்ள நட்சத்திரம் குரு வகையாரு அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகதேசம். இந்த 5 நட்சத்திரங்களும் இந்த வடக்கிலிருந்து பார்த்தா அந்த வடக்கு திசை. இப்போ அது குருவுக்குள்ளே திசை. அந்த மாதிரி தான் கணக்கு வரணும். இந்த 4 இந்த 5 இப்படி கணக்கு. இதில் முக்கியம் நட்சத்திரங்கள் தான். இந்த நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தில் இந்த பச்சி, அரசா, ஊனா, நடையா, துகிலா, சாவாங்கிறத பார்க்கணும். அந்த தொழில் எடுக்கணும். தொழில் எடுத்துகிட்டு வந்தால் தான் இது என்ன திசை, என்ன நட்சத்திரம், என்ன கிரகம், இதில் எந்த பற்றி எந்த கிழமை என்ன இருக்குது. இப்போ சனி ஞாயிறு, செவ்வாயும் ஞாயிறும் ஒரே இதில் வரும். திங்களும் புதனும் ஒன்று வரும். வேலைக்கிழமை குரு வரும். வெள்ளிக்கிழமை சுக்கிரன் வரும். சனிக்கிழமை மயில் வரும். அப்படி கணக்கு வருது. அப்போ வரும்போது இது ஞாயிற்றுக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா, இல்லை திங்கக்கிழமையா புதன்கிழமையா. செவ்வாய்க்கிழமை யார் மூணில் வருவா, ஞாயிற்றுக்கிழமை யார் மூணில் இருப்பா, திங்கக்கிழமை யார் அரசில் இருப்பா, செவ்வாய்க்கிழமை யார் துகிலில் வருவா, புதன்கிழமை யார் படுபுத்தியில் வருவா. இதெல்லாம் உள்ளே இருக்குது சாமி. இதுக்குள்ளே நீங்கள் இவ்வளவு போனால் தான் இது விளக்கம் தெரியும். இன்னும் சூசகம் நிறையா இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் அதாவது நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எதில் பார்த்தாலும் அது கணக்கு கரெக்டாக வந்து நிற்கும். அதுதான் உண்மை. அது வரலைன்னா ஏதோ தப்பு அங்கே நடக்குது அப்படின்னு அடுத்த தப்பு செஞ்சிட்டோம். அது தப்பை நிவர்த்தனை பண்ணி தான் அது இதை பற்றி. ஒரு பச்சையை நீங்கள் பிடிக்கணும்னா நான் சொன்ன எல்லாத்தையும் கால்குலேட்டுக்கு கரெக்டாக படிச்சுட்டு நீங்கள் பூஜை கிச்செல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். பச்சையை நீ நினச்சி பூஜை பண்ணுறது மனசார தெரிஞ்சாலே முடிஞ்சு போகும், கதை முடிச்சிடலாம். அதே மாதிரி விருச்சியம் இருக்குது, அதே மாதிரி நட்பு பூச்சி இருக்குது, பகைப்பூச்சி இருக்குது. பச்சி எந்த வீட்டில் இருக்குது, இது எல்லாமே இப்போ எப்படி கிரகம் இருக்குது, ஆட்சி, உச்சம், நீச்சம் எல்லாம் வருதில்ல. அதே மாதிரி பச்சி எப்போ நீச்சத்தில் இருக்குது, எப்போ சாவு பூச்சியாக வருது, எப்போ படுபூச்சியாக இருக்குது, எப்போ ஊன் பச்சியாக வருது, எப்போ துயில் பச்சியில் நிற்குது. ஒரு பச்சி இத்தனை வேலையை செய்யும். நம்ம திசை, நமக்கு என்ன கிரகம், நமக்கு என்ன திசை, நம்ம இப்போ எந்த இடத்துல நீ உட்கார்ந்துருக்கோம், இதெல்லாம் எல்லாமே இதுக்குள்ளே வரணும் சாமி. வரும்போது தான் உங்கள் கணக்கு கரெக்டாக வந்து உட்காரும். நீங்களாட்டு இன்றைக்கி அரசு பச்சியில் இருக்க காக்கா, அரசு பச்சியில் யார் காக்கா இன்றைக்கி அடிக்குதுன்னு வச்சுக்க. காக்கா யார், நீ சூரியனில் இருக்கிறான்னா செவ்வாயில் இருக்கான்னு பார்க்கணும். எந்த திசையில் இருக்கிறான், கிழக்கா தென்கிழக்கா, இப்படியெல்லாம் பார்க்கணும். தென்கிழக்கா பார்த்தா இதுக்கு என்ன நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் இது எத்தனை பாகம் வருது, இது எத்தனை பாகத்து இதாக இருக்குது. இது எல்லாமே கணக்கு பண்ணி நீங்கள் வந்தால் தான் இந்த பச்சையை நீங்கள் பிடிக்க முடியும். பச்சை எல்லாம் பஞ்சபட்சி சொல்கிறாங்க. ஊன்னடை அரிசி இதை கரெக்ட் பண்ணி நல்லா பாரு, பஞ்சாங்கத்தில் இருக்குது இதை பாரு, இல்லை இந்த சரஸ்வதி மகள் பஞ்சபட்சியில் இருக்குது. எல்லாம் பஞ்சபட்சி அதுக்கு நூல்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் என்ன சொல்ல, பஞ்சபட்சி நீ திசைகளை பிடித்து நம்ம பஞ்சாட்சரத்தை பிடிச்சி அதுக்கு அதிபதியை பிடிச்சி அதுக்கு சக்தியை பிடிச்சி அதுக்கு கணபதியை பிடிச்சி இந்த நட்சத்திரங்கள் என்ன பாகத்தில் இருக்குன்னு பிடிச்சி இது திசை இந்த குரு நீச்சத்தில் இருக்காரா, இந்த இதில் ஆட்சியில் இருக்காரா, இப்போ கால இதில் என்ன இருக்கார், காலபுருஷ தத்துவத்தில் என்ன வர்றாரு, இதெல்லாம் யோசிக்கணும் சாமி. சாதகத்தில் ஒன்று இருக்கும். இப்போ காலபுருஷ தத்துவத்தில் இப்போ நடைமுறையில் என்ன இருக்குன்னு அது அந்த கிரகம் என்ன இதில் வருதுன்னு பார்க்கணும். நடந்தது இல்லை. இப்போ சனி பயிற்சி 2.5 வருஷம், குரு பயிற்சி 1 வருஷம், இப்படி இந்த இதைத்தான் நம்ம பயிற்சிங்கிறோம். ஆனால் அன்னன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நடக்கிற இதை நமக்கு யோசிக்கிறோமான கிடையாது. இப்போ 10 நிமிஷத்துக்கு இருக்க ஒரு மாறுதல் வரும், அதை கூட நம்ம கவனிக்கிறது கிடையாது. அதான் ஒரு பச்சை 5 ஒரு மணி நேரம்னா 5 பச்சு வேலை செய்யும். 12 நிமிஷத்துக்கு 10வது நிமிஷம் வாங்க போங்கன்னு பேசுகிறவன் 12வது நிமிஷம் வைகி போனோம்மா. ஏன்னா அந்த திசை மாறும். அவ்வளோ உள்ள அவ்வளோ சூசகம் இருக்குது. அதனால் சொல்கிறத நல்லா விவரமாக உன்னிப்பாக கேட்டிங்கன்னா இந்த பஞ்சபட்சி உங்களுக்கு தெரியும். ஆனால் பச்சை பிடிக்கிறது கஷ்டம், அது இல்லைன்னு சொல்லலை. இது நான் சொல்கிறத கொஞ்சம் நீ உள்வாங்கி வந்தீங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் பச்சையை பிடிச்சி வருவீங்க. அதுக்கு நீங்கள் இருக்குது இறைவன், அதான் சொன்னேன், இறைவன் கொடுப்பனை உங்களுக்கு எல்லாமே இருக்கும்போது அந்த பச்சை. ஆனால் பச்சையை நீ நினைத்தாலே உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்குன்னு அர்த்தம். சரி போய் எதாவது கத்துறாரு போயா அப்படின்னு போனால் அது ஒன்றுக்கு தெரியாது. எல்லோரும் பச்சையை பிடிச்சிருவாங்களா, எல்லோரும் வாசி யோகத்தில் கற்றுக்கிடுவாங்களா, எல்லோரும் பூஜை
முதல்ல ஒரு ஒரு 12 இந்த 9 கிரகங்கள் 9 9 10 இந்த 12 கட்டங்களுக்குள்ளே இன்னும் அடைக்கணும். இந்த பட்டங்கிறது 20 நட்சத்திரத்தை முடிக்கணும். இந்த ஒரு கிரகத்துக்கு எத்தனை டிகிரி வருது, இது 360 டிகிரி எத்தனை இதாக பாகமாக பிரிக்கிறாங்க, ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாகம், எல்லா மேனிக உள்ள கணக்கு வரணும் சாமி. கணக்கு தான் இதில் பச்சையில் கணக்கு ஒரு கணக்கு வித்தியாசமாக இருந்தாலும் கணக்கு சரியாக வராது சாமி. நான் என்ன சொல்கிறேன், கணக்கு கூட்டி பார்த்தா அந்த பஞ்சபட்சி சூசம், இந்த வாசி யோகம், இந்த சரக்கலை, இந்த கோரை எல்லாமே கால்குலேட் கரெக்டாக வரும். இப்போ இரவா பகலா, வளர்புறையா தேய்புறையா, நட்பா பகையா, எல்லாமே கால்குலேட் வரணும் சாமி. அப்படி வந்தால் தான் இந்த பச்சையை நீங்கள் தாங்க முடியும். பச்சையை பிடிச்சிட்டா நான் சொல்ல, பச்சையை பிடிச்சா நீங்கள் தான் பச்சை ராஜா, அவ்வளோதான். பச்சைக்கெல்லாம் அவ்வளோதான் கிடையாது. வணக்கம். இல்லை, மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் 4 பேருக்கு இன்னும் ஷேர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா உங்கள் இதை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னால் உணரப்பட்டது, நான் யாருக்காவது இது சொல்ல, என்னுடைய நிலை எனக்கு உணரப்பட்டது, பரம்பொருள் எனக்கு கொடுத்த இதை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் புதுசாக இருந்தால் இது லைக் போடுங்க. சிவாய நம. நம சிவாய நம.